கட்டிட சபைக்கு போகும் விசுவாசியை தடுத்தேன். தசமபாகம் கொடுக்காத என்றேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. அதாவது தசமபாகம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னா நான் ஏதோ வேதத்துக்கு புறம்பா பேசுறேன், போதகரை திட்டுறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, வசனம் சொல்லும் சத்தியத்தை தான் நான் சொல்றேன். தசமபாகம் கொடுக்கலன்னா சாபம், நீங்க தேவனை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டுல யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த குமாரரோட 12 பேருமே அந்த 12 கோத்திரம் ஆயிடுச்சு. இந்த 12 கோத்திர ஜனங்க எல்லாரையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இஸ்ரவேலர்கள். இப்போ இந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் தேவன் எந்த சுதந்திரமும் கொடுக்கல. ஏன்னா தேவனே அவர்களுடைய சுதந்திரம். கானான் தேசத்தை மோசையை வைத்து எல்லா கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது லேவியருக்கு எதுவும் கொடுக்கப்படல. தேவாலயமும் தேவனும் தான் அவருடைய அடைக்கலம். இந்த லேவியனுக்காக தான் தசமபாகம் என்ற ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது. அதுவும் எல்லாவற்றிலும் முதல் பேர், அதாவது ஆடு மாடு விளையும் எல்லா வித்துகளிலும் முதல் பலன். இதை தான் தசமபாகமாக தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தான் லேவியனுக்கு தேவன் கொடுத்தார். ஆனா இப்போ தேவாலயமும் கிடையாது, லேவி கோத்திரமும் கிடையாது. கிறிஸ்துவ வரைக்கும் தான் இந்த நியாயப்பிரமாணம் இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு இஸ்ரவேலரும் இல்லை, புறஜாதியாரும் இல்லை. இப்போ